ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி உடனடியாக செய்யக்கூடிய பொரி தோசை சுலபமாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொரியை வச்சு நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். அதாவது காரப்பொரி, மசாலா பொரின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொரி செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பொரியை வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு தோசை. வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு பொரி 2 கப்பு, ரவை 1/2 கப்பு, கோதுமை மாவு 1/4 கப்பு, தயிர் 1/4 கப்பு, உப்பு 1/2 ஸ்பூன், தண்ணி 1 கப்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பொரியை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அதே மாதிரி ரவையையும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இது ரெண்டுத்தையுமே 10 நிமிஷம் போல் ஊற வைக்கணும். நம்ம இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பொரியை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும். தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் சேர்த்துக்கணும். இப்போது அதுலேயே ஊற வச்ச ரவையையும் சேர்த்துக்கணும். அடுத்து கோதுமை மாவையும் சேர்த்துக்கணும். இப்போது இதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் போல் ஈனோ இல்லைன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு கரண்டி மாவை கல் சூடான பிறகு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி பரப்பிக்கோங்க. மெல்லிசான தோசையாகவே நமக்கு ஊற்ற வரும். தோசை ஊற்றின பிறகு நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை நல்லா ரோஸ்ட்டாகவும் நல்லா ப்ரௌனாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்டான உடனடி பொரி தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.